மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசி பட்டம் வந்து நோட்டா. நோட்டான்றது இந்திய தேர்தல் சட்டம் வந்து நமக்கு வழங்கியிருக்க ஒரு பொன்னான வாய்ப்பு. வேட்பாளரை பிடிக்கலன்னா, வேட்பாளருக்கு தகுதி இல்லைன்னா நீங்கள் நோட்டால வாக்குப்பதிவு. வேட்பாளருக்கும் தகுதி இல்லை என்றால், யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்றால், இந்திய தேர்தல் சட்டப்பிரிவு 49O பிரிவின்படி நாம் நமது வாக்கை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசி பொத்தானில் பதிவு செய்யலாம். இதற்கான வாய்ப்பை இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு வழங்கியுள்ளது. இதனை வாக்காளர் பெருமக்களிடம் தெரியப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு மக்கள் உரிமை இயக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் நோட்டா விழிப்புணர்வு பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். சேலத்தில் துவக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய பரப்புரை பயணம் வருகிற 12ஆம் தேதி சென்னையிலே நிறைவடையவிருக்கிறது. சென்னை தலைமை தேர்தல் அலுவலகத்திற்கு முன்பாக நிறைவடையவிருக்கிற இந்த பரப்புரை பயணத்திற்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவிலே நோட்டா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தகுதியற்ற வேட்பாளர்களுக்கு காட்டும் டாட்டாவாக நோட்டா உருவெடுத்திருப்பது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்திய தேர்தல் சட்டப்பிரிவு 49O பிரிவின்படி நாம் நமது வாக்கை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலே பதிவு செய்யலாம். இதற்கான வாய்ப்பை இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு வழங்கியுள்ளது.